வெல்கம் டு கிச்சுடா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூருக்கு. நம்ம மாமு ஷானு, இவர் நம்ம அண்ணன் புஷ்பராஜ், என்ன புஷ்பா என்கிற புஷ்பராஜ், உங்க ஒர்க்கு கொடுக்குறவங்களோட சன்னோட மேரேஜ். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்மித். அவங்க சோழ தேசத்துக்கு புஷ்பராஜ் வந்துருக்கான். புஷ்பானா என்ன சும்மா சோழ தேசத்துல தான் நிற்கிறோம். ஆல்ரெடி வந்து அரை மணி நேரம் ஆச்சு தான் டைலாக் பேசிட்டு இருக்கா. அப்படி இவரு வாங்க போவோம் உள்ள. ஒய் வச்சுட்டு சாப்பிட போலாமா? சார் கொடுப்போம். கூப்பிடாத கல்யாணத்துக்கு வந்துருக்க சார் இல்லை. நீங்க போயிட்டு இருக்க கூடாது, நீங்க தான் வைக்கணும். நீங்க சொல்லுங்க. நான் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன சாப்பிட்டு வந்துருவோம். சாப்பிட்ற இடம் அங்கிட்டு போல சாப்பிட்ற இடம் இதுக்கு முன்னாடி இருக்கு. இப்ப போனாலும் சாப்பிட போலாம். நானுமாடா பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா. மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. திரும்பவும் ரசம் போயிட்டு இருக்குண்ணா. என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானோ? அஞ்சாறு பழசுக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீ இப்போ வந்திருக்கியா? நானும் இடம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நீங்க வந்தது இல்லையா? வந்தது கிடையாது. அஞ்சாவது வந்திருக்கேன் இல்லையா? அஞ்சாறு வந்துருங்க. ஆனா இது பேலன்ஸ் வந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆனால் ரொம்ப பெரிய பேலஸ்ன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்ததில்லை. பார்த்தா பெரிய பேலஸ் தான் இருக்கு. பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. என்ட்ரன்ஸே பயங்கரமா இருக்கு. இப்போ இருக்கு பாருங்க, மேலே சிலெல்லாம் நல்லா இருக்கு. டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 50, சின்னவங்களுக்கு வந்து 20. நீங்கள் வீடியோ கேமரா எடுத்தீங்க அதுக்கு 50 ரூபா தனியாக. ஒரு டிக்கெட்டை கீழே இந்த டிக்கெட் இருக்கும்போது அந்த டிக்கெட்டை விட்டான்டா. 2 டிக்கெட் பத்திரமா வைக்கணும்டா. ஒரு டிக்கெட் சொல்லியாச்சு. பார்க்கிங் டிக்கெட்டை விட்டாங்க, காணாம போச்சு. இல்லைன்னா திரும்பி எடுக்கணுமா கேட்டா விட்டுட்டு போக. அப்படின்னா ஒண்ணும் இல்லை, கொடுத்துல அதான் அவங்களே பரவாயில்லப்பா நான் பார்த்துட்டேன்ட்டாங்க. இனிமேட்டு தேவையில்ல. பரவாயில்ல, அங்கங்கே ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பழைய பில்டிங்கில் அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு. இப்போதான் உள்ள வரோம் அரண்மனைக்குள்ள. கும்மு இருட்டா இருக்கு. 2 வழி போகுது. இது பார்த்தா தர்பார் மண்டபம் இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. எங்கிட்டு போகலாம்? தர்பார் மண்டபத்துக்கே போகலாமா? நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பேலஸ் ஸ்டோர். உள்ள போயிடுவோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ராயல் மியூசியம். பூட்டுகள்லாம் இருக்கு. ராஜா காலத்து பூட்டுகள் வாட்செல்லாம் இருக்கு. அடுத்து வந்துருக்க பார்த்தீங்கன்னா வெண் சாமரன்னு போட்டிருக்கு. இந்த தொடப்பம், அந்த இது கிளீன் பண்ற அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு உள்ள. இங்க பாரு பெல்ட் மாதிரி இருக்கு. என்னம்மா ராஜாக்கள் தொப்பிக்கிறா? இங்க இது சொல்றேன். இது பாரு பெல்ட் மாதிரி இருக்கு. பெல்ட் தான் அங்க பாரு தொப்பின்னு போட்டிருப்பாரு. ராஜாக்கள் தொப்பின்னு. தொப்பி ஓகேடா. இங்க பாரு பெல்ட், இங்க செருப்பெல்லாம் இருக்கு பாரு. ஆமா. ஆஹா பாருங்க அம்மி. எங்க இன்னொரு தாட்டி பண்ணு. வீட்டுல கூட அப்படி அடைச்சிருக்க மாட்டியாடா? மக்களுக்காக பண்றேன்டா, மக்களுக்காக பண்றேன். இங்க பாருங்க அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு. இதுன்னு சொல்லு. அது குத்துறது மாமா, உரம் குத்துறது. இது என்ன மாமா? இது கொஞ்சம் இது மாதிரி இருக்கு. இதுவும் அது மாதிரி தான்டா. இது என்ன மாமா? இது தேங்காய் திருவிழா தான் இருக்குமோ? எல்லாமே வெயிட்டா தான் இருக்கு. ஆனா இது நடுவில் ஏதோ ஒன்று வச்சு அடிப்பாங்கடா இப்படி இப்படிங்க. அதான் தெரியல, என்னன்னு தெரியல. இது ஆயுதம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. மாமு இது யானை. இதுக்கா யானை அங்கம். அந்த யானைக்கு மேல உட்காந்து பாரு, அந்த இது காதல இது பண்ணுவாங்கல்ல. இங்க பாரு ஈட்டி, கத்தி மாதிரி இருக்கு. அந்த என்னவோ போட்டிருக்கு, ஆனா சரியா தெரியல. இது வந்து இதுதான் தடுக்கிறது தான். என்னது? கையில் வச்சு தடுப்பாங்கல்ல. இந்த காலத்துல குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க போல இருக்கு. இப்படி கீழே போட்டா உடஞ்சிருமே. சுடு தண்ணி வைக்கிறான்டா. குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிறான்டா. சுடு தண்ணி வைக்கிறான்டா. இது என்ன மாமா? சட்னி அரைக்கிறதுக்காக பாருங்க. அந்த காலத்துல பிரியாணி செஞ்சிருக்காங்க பாருங்க. பிரியாணி இன்ஜெக்ஷன்லாம் இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய கோகடா. ஆஹா இங்க பாரியா, இங்க பாரியா 2 அண்டா. அப்பா நம்ம அப்படியே உள்ள உட்காந்துடலாம் போலியடா. பாருங்க இவ்வளோ பாருங்க. உள்ள எத்தனை பேருக்கு சமைச்சிருப்பாங்க, தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க. பெருசா இருக்கியா பாருங்க, எவ்வளோ பெருசு.
ஒருவேளை ராஜா காலத்துல நிறைய பேர் நாட்டமாக இருந்திருப்பாங்களோ. 1 2 3 4 செம்பு இருக்கு. இல்ல தீர்ப்பை மாத்தி சொல்லல, அதனால தான் செம்பனை முடிஞ்சு வச்சிருப்பாரு. தீர்ப்பு சொல்லலடா. இந்த போட்டோ பார்த்தா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ல திருவிழா ஏதோ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரைஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எங்க அப்புறம் அளவு விளக்கு மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் யானை மணிரா அது விளக்கு இங்கே இருக்கு பாரு. யானை மணி. யானை மணி, கோவில் மணி கேள்விப்பட்டிருக்கேன், பிச்சு மணி கேள்விப்பட்டிருக்கேன். யானை மணி. யானை மணி பத்திரிக்கையா இல்லையா? பழைய தஞ்சாவூரை பாருங்க. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே பழைய கத்தி, யூஸ் பண்ண பொருள், பாத்தியங்கள், போட்டோக்கள், ராஜாக்கள் போட்டோக்கள். இதோ பாரு, இங்கே பாரு, கலர் போட்டோம்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் போட்டோ கூட. இது வந்து பெண்கள் தற்காப்புக்காக யூஸ் பண்ண ஒரு வெப்பன். ரொம்ப பெரிய பானை. அதான் சின்ன வயசுல வந்தாங்கன்னா ஜூடிஸ் விளையாண்டாங்கன்னா உள்ள கொஞ்சம் மிதிக்குவாங்க போல இருக்கு. நம்மளே இறங்கலாம் போலடா. ஒவ்வொரு படையும் அவ்வளோ பெருசு இருக்கு. இந்த அடி எட்டுறா கையால. அவ்வளோதான், தொடாதீங்க அடிக்காதீங்க தான் போட்டுருக்கு. ராஜாவோட வாரிசு வந்தா இங்கதான் தங்குவாங்க மேல. அடுத்து இப்ப நம்ம போற இடம் பார்த்தீங்கன்னா சுரங்கம்னு சொல்றாங்க. உள்ள ஆனா ஃபுல்லா போக முடியாது. கொஞ்சம் தூரம் நம்ம போகலாம். ராஜா யூஸ் பண்ண தொப்பிங்கெல்லாம் இருக்கு. இது ஒரு சின்ன சின்ன அயன் பாக்ஸ் இருப்பாங்க. ராஜாக்கள் காலத்தில் யூஸ் பண்ண நாணயங்கள். வீணை தான், ஏன்னா கம்பினா உடஞ்சிருக்கு. ராஜாக்கள் யூஸ் பண்ண வீணைகள் போல இருக்கு. நீ கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்ல. உடஞ்சிருக்கு. நம்ம எங்க என்னம்மா வச்சிருக்காங்க ஓடிச்சு பாதுகாப்பா. இல்லை இம்ரான் பத்தி ஏதாச்சும் குறிப்பு இருக்கா? எடுத்து பாருங்க. இம்ரான் பத்தி ஏதாவது குறிப்பு இருந்தால் பார்த்துருக்கலாம். இந்த காலத்துல நம்ம தான் போடுறோம் ட்ரெஸ், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ். அதுக்காக எப்பயும் அந்த காலத்துல. ஆமாம், அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது நம்ம ட்ரெஸ் இப்போ எவ்வளோ பரவாயில்ல. அந்த காலத்துல எப்படி படுறா, இப்போ எதுக்கு யோசிக்காதரா? அந்த காலத்துல எப்படி போட்டிருப்பாங்க யோசி. அப்புறம் எடுத்து ஒரே வெட்டுதான். எனக்கு நம்ம ராஜா காலத்து துப்பாக்கியுமே தெரியல. மேபி பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாரு வேலூர் இருக்கா, வேல் கம்பு. வீரங்களை போட்டு சொல்லுவாங்களா? வீரங்களை போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த பாம்பு அடிச்சோன்னா மண்டை கண்டெல்லாம் தெரிச்சிரும். இது பாருங்க கேடயம். இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க துப்பாக்கி இங்கிலீஷ் சொல்லுவது. என்ன தெரியுமா, அது வில்லு மாதிரி இருக்குல்ல. அது இங்கிலீஷ் படத்தில் அந்த வில்லு மாதிரி விடுவாங்க. ஆமாம், வில்லு தான். இது வந்து ராஜாவோட கல்யாணத்துல யூஸ் பண்ண மாலையா பத்திரமா வச்சிருக்காங்க. இவங்க தான் இப்போ இருக்கிற ராஜாக்களோட வாரிசு. சண்டை வந்து நல்லா கூட்டமாக தான் இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்திருக்காங்க, நம்ம ஊர் ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்க, சண்டே வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மஹால் லைப்ரரிக்கு போகிறோம். இந்த பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ராஜராஜ சோழனோடதுன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து சிவாஜி மகாராஜாவோட பேலஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போவும் இந்த பேலஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ கூட நம்ம காட்டணும்ல, அங்கே வாரிசுலாம் இன்னும் இருக்காங்க, அப்பப்போ வருவாங்கன்னு சொன்னாங்க. சரஸ்வதி மஹால் நூலகம்னு இருக்குது. ஆடியோ விஷுவல் லைப்ரரி. டைப்பிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. உள்ள விஷுவல் லைப்ரரின்னு ஒரு இது போனோம். நல்லா இருக்கு. உள்ள தேட்டர் மாதிரி இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக என்னென்ன போட்டிருந்தாங்க, தஞ்சாவூர் பெருமைகளையும் தஞ்சாவூர் பெரிய கோவில் பெருமைகளை பற்றியும் போட்டிருந்தாங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன, அந்த இது வந்து டைமிங் தானே, டைமிங் தான். ஆனால் உள்ள வீடியோ நாட் அலோடு, வீடியோ ஃபோட்டோகிராஃபி நாட் அலோட். போனீங்கன்னா நீ உட்காந்து தேட்டரில் பார்க்குற மாதிரி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி ஒரு 20 நிமிஷம் காமிக்கிறாங்க. 20 நிமிஷம் 1/2 hour ஓடுது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணால் பாருங்க. இதாங்க மணிமண்டபம். இது என்னன்னா அந்த இதில் தான் பார்த்தேன், விஷுவல் லைப்ரரியில். இதை பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் பாதுகாவலர் வந்து நின்று சேஃப்டிக்காக எல்லாம் மேலேருந்து தான் பார்ப்பாங்களாம். அதுக்கான கட்டினதான் இந்த மணிமண்டபம்னு சொன்னாங்க. நிறைய சிலைங்க இருக்கு. ஆமாம், நான் கேட்ட புத்த சிலை 11th century ஒரு சிலை. ஆனால் எப்படி இருக்கு பார்த்தியா, இன்னும் நிறைய இருக்கு பாருங்க. அங்கே ஸ்டாச்சுஸ் நிறைய இருக்கு. பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. நான் என்னமோ நினைச்சுதான் வந்தோம். நிறைய இருக்குங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு பார்க்க சிலைகள், அவங்க படிப்புக்கு வர சிலைகள், அந்த எதுன்னா இருக்கும் போல. நான் படிக்கிற குழந்தை நம்மளாம் முடிச்சு 15 வருஷத்துக்கு மேலே இருக்குதா. இதை பார்க்கும்போது எங்க காம்பஸ் ஒருத்தர் வேணுகோபால்னு ஒருத்தருங்க, அவங்க இதெல்லாம் ஞாபகம் வருது. நிறைய சிலைங்க இருக்கு. ஆனா சிலைங்களோட பேர் தெரியல. ஆனா அங்கங்க எல்லாம் சாமி சிலைகள் தாங்க. இல்ல சாமி சிலைகள் தான், மற்ற பேர் தெரியல.
என்ன செலவாகும்? தெரியலையே. சிலையோட சிலையாகிட்டியா நீ? மூச்சு கிட்டக்க வந்து சீக்கிரம் எடு. செய்ய மாட்டேங்கிற. சீக்கிரம் எடு. தஞ்சாவூர் பெரிய கோயிலா? தமிழ்நாட்டின் பொக்கிஷம் பெரிய கோயில். ஆமா, மூச்சு வாங்க படியில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் ஏற வேண்டியதா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா மேலே ஏறி வந்தாச்சு. மூச்சு வாங்க மாமா. நீங்களும் எலும்பு குடும்பம் இருக்கு. எலும்பு கூட தான். உண்மையிலே எலும்பு கூடாடா? ஆமாண்டா, அப்படிதான் சொன்னாங்க. உண்மையான எலும்பு கூட தான். டைனோசர் எலும்பு குடும்பம் இருப்பா. ஏய், திமிங்கலம்டா. திமிங்கலத்தின் எலும்பு கூடு. திமிங்கலத்தோட வாயின்னு நினைக்கிறேன். வாயா? ஆமா, எலும்பு கூட எப்படி இருந்தாலும் எலும்பு கூட தானுங்களா அது. நம்ம பசங்களோட கல்வெட்டு தான் லவ்வர்ஸோட பேரு, அவ பேரு. இங்க வந்தா நம்ம பசங்களோட எல்லா லவ்வர்ஸோட பேரும் பார்க்கலாம் போல இருக்கு. ஏன்னா லவ்வர்ஸ் பேர் தான் எழுதுவாங்களா? ஏன் சதீஷ். புருஷன் முன்னாடி பேர்னா எழுத மாட்டாங்களா? லவ்வர்ஸ் பேர் மட்டும் தான் எழுதுவாங்களா? சதீஷ், சுகன்யா, இதெல்லாம் புடிச்ச முண்டாட்டிங்க பேரா லவ்வர்ஸோட வந்தாலும் எழுதி வச்சிருக்காரு. இங்க பாரு, அங்கே பாரு. என்னமோ ஒன்று நீனு வேணும் உன் பேர் எழுதி வச்சுக்கோ. இங்க நான் எழுதுறேன்டா. ஆமாண்டா, அப்பதான் அடுத்த ஜென்ரேஷன் உன் சேனலை பத்தி தெரியும். விச்சுடா அப்படிங்கப்பா, எப்படி இருக்கு பாருங்க பேலஸ் மேல. சரபோஜி ராஜாவோட ஸ்டாச்சு இது. பயங்கரமா இப்போ இருக்கு. சிலைக்கு ஒரு செம்மையாக செஞ்சுருக்காங்க. சின்னோண்டு சிலையை எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க. யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லையா? சின்ன குழந்தைங்க உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீ உட்காந்தா உடச்சிடும். நீ உட்காரு, நீ நான் உட்காந்தா உடஞ்சிரும். சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆஹா ஆஹா ஆஹா. அதுல வர பிரபுதேவா போய் ட்ரை பண்ணேன். ஒரே நாளில் கற்றுக்கிட்டு ஆரம்ப போகிறேன். ரொம்ப சாதாரண ஆள் இல்லை. ஒரே நாள் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு அடுத்த விளாக்ல வர சிவகுமாரி ஆடுவார். அடுத்த விளாக்ல என்ன பண்ண போனா, கீழே பொடியை போட்டு மேல ஆடி அப்படியே ஓ போட்டோ வராம ஆடுறான்டாம். அடுத்த விளாக்ல கண்டிப்பா இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஆமா, மேல போக முடியாதா? நாட் அலோடு. அளவோடு ஒரு இடம் வர முடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் கிறுக்கி வச்சிடுறாங்கப்பா. இது மாதிரி எழுதி வைக்காதீங்க. தயவுசெய்து இது எழுதாதீங்க. ஏன்னா அது நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல இப்படி எழுதி வைக்கிறது நல்லா இல்லை. ஒரு வழியா தஞ்சாவூர் பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. செம்மையா இருக்கு, பார்க்க வேண்டிய நிறையா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி மாமா? பிடிச்சிருக்காங்க. குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து சுற்றி பார்க்கலாம். வந்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா சுற்றி பார்க்கலாம். சொல்ல போனால் எங்களுக்கு இன்னும் டைம் இல்லை, இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. அப்படி இருந்தாலும் நாங்கள் எடுத்த வரைக்கும் இதில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் பெரிய கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில்.